ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே வச்சுருக்கேன். ஒரு கப்பு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, அதே அளவு உடைச்ச கடலை எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடலை. அண்ட் இதுக்கு ஒரு 6 மிளகா, காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் 1/4 டீஸ்பூனு, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே பெருங்காயமும், கருவேப்பிலை அண்ட் தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இந்த பூண்டு பல்லுங்களை இடித்து எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு சேர்க்கறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். பூண்டை பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஸ்மெல்லு பிடிக்கலை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதியை வரைக்கும் போட்டு இங்கே அதே ப்ராசஸ், அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பருப்பொடி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் இல்லைனா கடாய் எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். முதல்ல இந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபடணும். இதை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் நெய்யோட இல்லை நல்லெண்ணெயோட போட்டு சாப்பிடும்போது சாதத்தில் சூப்பராக இருக்கும். இது ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ரோஸ்ட் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு அரோமா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிளகும் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது 125 ml கப் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் அளவு போட்டிருக்கேன். இது நீங்கள் ஜாஸ்தி செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தோட அளவையும். இந்த லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மெதுவாக ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ மிளகு சீரகமுமே ரோஸ்ட் ஆகிற அரோமா வருது. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இப்போ பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பூண்டை வறுத்து போடுவாங்க. அப்படியும் செய்யலாம், பட் இப்படி செஞ்சாலும் தப்பு இல்லை. பூண்டு ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். பருப்பு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த சூட்லேயே நம்ம பெருங்காயம் சேர்த்தா அதுவுமே ரோஸ்ட் ஆகிடும். போதும் நமக்கு இதில். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதை நம்ம ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.